அடுத்த பம்மலில் முனு ஆதி சாலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தில் மனித உரிமை தினத்தை முன்னிட்டு டிஎம்ஐ தொண்டு நிறுவனம் டிஎம்ஐ தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு இணைந்து செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 1வது மண்டலம் பம்பல் மற்றும் அனகாபுத்தூர் கூட்டமைப்புகள் நடத்திய மனித உரிமை தினம். டிஎம்ஐ மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் பேரணியில் கலந்து கொண்டு இப்பேரணியை பம்பல் சங்கர் நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கௌதமி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மகளிர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பதாகைகளை ஏந்தி முக்கிய வீதி வழியாக வந்தடைந்த பின்னர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகராட்சி இளைஞரணி அமைப்பாளர் சத்ய பிரபு, விடுதலை சிறுத்தை கட்சியின் பல்லாவரம் வழக்கறிஞர் ஜெஃப்ரி, டிஎம்ஐ செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி அருள் தேவி, வட்டார ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி சுஜா, தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவி அம்சவேணி அவர்கள், அனகாபுத்தூர் களப்பணியாளர் விமலா ஜோஸ்பின், செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைவி வனராஜா, செயலாளர் டீலோசனா மேரி கலந்து கொண்டு பெண்களின் உரிமை சட்டங்கள் பாதுகாப்பு பற்றி தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டு சிறப்புரை வழங்கப்பட்டது. கூட்டத்தின் இறுதியாக நன்றி உரை வழங்கிய செங்கல்பட்டு மாவட்ட துணைத் தலைவி யாமினி உட்பட ஏராளமான மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பயன்படுத்தி உரிமைகளை பெற்றுத் தருகிறார்கள். அவர்களெல்லாம் நாம் நினைவு கொண்டு வேண்டும். இந்த நாளில் நான் கேட்கிறேன். இப்போ யாரெல்லாம் நம்ம நாட்டை வச்சுக்கணும், பெண்கள் இந்தியாவிலேயோ உலகத்திலேயே கூட நாம் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் கல்வியோ நம்மளுடைய வேலை வாய்ப்போ நம்மளுடைய சமூக அந்தஸ்தோ தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறகுறான், கல்யாணம் நடக்குது, எனக்கு குழந்தை பிறகுது, இல்லை உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு நடந்திருக்கும். அப்போ பிறப்பாலே தீர்மானிக்கப்படுது. இவங்க இந்த சமூகத்தில் இந்த கட்டமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு பிறப்பாலே தேர்ந்தெடுப்பது. இதை விட ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் எந்த நாட்டிலுமே கிடையாது. இப்போ எல்லா நாட்டிலும் மனித உரிமை மீறல் எப்படி இருக்குன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சமூக அந்தஸ்து அந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பெண்கள் ஆண்கள் ஏற்றத்தாழ்வு எல்லா நாடுகளிலும் இருக்கும். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் எந்த சமூகத்துல பிறந்த பெண்களா இருந்தாலும் பெண்களுக்கு மட்டும் சாதியே கிடையாது. அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல